இந்த வீடியோவில் நம்ம பைத்தனோட டைப் கன்வர்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். 2 டைப் ஆஃப் கன்வர்ஷன்ஸ் இருக்குது. இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் அண்ட் எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். இதை பொறுத்த வரைக்கும் ஸ்லைடுக்கு ரொம்பலாம் வேலை இல்லை, நம்ம எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம அந்த இன்ட்ராக்டிவ் ஷெல் இருக்கு இல்லையா, பைத்தான் இன்ட்ராக்டிவ் ஷெல் ஆர் பைத்தன் ஷெல் நம்ம முன்னாடி பார்த்தோம். அதை யூஸ் பண்ணி கற்றுக்கலாம். ஏன்னா இதில் குவிக்காக நமக்கு அவுட்புட் கிடைக்கும், கன்வர்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி நீங்கள் அந்த வீடியோவை பார்க்காட்டி ஒன்றுமில்லை, நீங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கணும் மேக்கில் இருந்தீங்கன்னா, ஆர் நீங்கள் விண்டோஸில் இருக்கீங்கன்னா கமெண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு பைத்தன் 3 அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு உங்களோட பைத்தன் வெர்ஷன் காட்டும். அப்புறம் வந்து இந்த 3 கிரேட்டர் தேன் வந்துருச்சுன்னா நீங்கள் பைத்தன் ஷெல்குள்ளே இருக்கீங்கன்னு அர்த்தம். இதோட அட்வான்டேஜஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். என்னென்னா, நம்ம ப்ரோக்ராமில் வந்து நம்ம நிறைய ஸ்டேட்மெண்ட் அடிப்போம், அப்புறம் ரன் பண்ணுவோம், அது எல்லாம் வரிசையாக எக்ஸிக்யூட் ஆகும் இல்லையா. பட் பைத்தன் ஷெல்லை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் டைப் பண்ணி என்ட்ரு அடிக்க அது ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10 அப்படின்னா 10 அவுட்புட் கொடுத்துரும். இப்போ நம்பர் ஈக்குவல்ஸ் 2 அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ நான் சும்மா நம்பர்னு டைப் பண்ணேன்னா அதை 2 டிஸ்பிளே பண்ணும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்மெண்ட் டைப் பண்ண உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ நம்ம பைத்தன் கற்றுக்கும் போது குவிக்காக நம்ம அவுட்புட் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஷெல் ரொம்ப யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் எஸ்பெஷலி இந்த வீடியோவில் கன்வர்ஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது பைத்தன் ஷெல்லில் வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம லேர்ன் பண்ண முடியும். அதனால் இந்த வீடியோவில் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். இப்போது கன்வர்ஷன்ஸ்னால் என்ன? நம்ம டேட்டா டைப்ஸ் பற்றி பார்த்தோம். இன்டீஜர், ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங்கு, பூலியன் அதெல்லாம் பார்த்தோம். இப்போ சம்டைம்ஸ் நம்ம ஒரு வேல்யூலேருந்து இன்னொரு வேல்யூக்கு கன்வெர்ட் பண்ண வேண்டியிருக்கும். அது எப்போ பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நம்பர் 1 equals 20, number 2 equals 30. ஓகே, இப்போது நம்பர் 3 வந்து நான் என்ன பண்ணுறேன், நம்பர் 1 ப்ளஸ் நம்பர் 2 பண்ணுறேன். ஓகே, இப்போது நம்பர் 3 நம்ம டிஸ்பிளே பண்ணால் என்ன வரும், 50 வரணும், வந்துடுச்சு. இப்போது டைப் ஆஃப் நம்பர் 3 என்ன வரும், அகெயின் நம்ம டேட்டா டைப் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஒரு இன்டீஜரை பாயிண்ட் பண்ணியிருக்க வேரியபிளோட டைப் செக் பண்ணோன்னா நம்ம இன்டென்ட் வரும். ஸோ அதே மாதிரி 50 வந்து இன்டீஜர், அதனால் உங்களுக்கு இன்டென்ட் வந்துடுச்சு. இப்போது வேறு ஒரு டெசிமல் ஈக்குவல்ஸ் 10.5 அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு வேரியபிள். ஓகே, டெசிமல்ங்கிற வேரியபிள் 10.5ங்கிற ஃப்ளோட் வேல்யூ இப்போ பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. இப்போது நம்ம டைப் ஆஃப் டெசிமல் போட்டால் நமக்கு ஃப்ளோட்டுன்னு வரும். எஸ், ஓகே. இப்போது நம்ம புதுசாக இன்னொரு கால்குலேஷன் போடலாம். ரிசல்ட் ஈக்குவல்ஸ் நம்பர் 1 விச் இஸ் இது 20 ப்ளஸ் டெசிமல். ஓகே, இப்போ ரிசல்ட் டிஸ்பிளே பண்ணால் என்ன வரும், 30.5, ரைட். ஸோ இப்போ டைப் ஆஃப் ரிசல்ட் is a float. ஸோ ஆட்டோமேட்டிக்காக although இந்த ஆப்ரேஷனில் நம்ம இன்டீஜர் ப்ளஸ் ஃப்ளோட் பண்ணாலும் கன்வெர்ட் பண்ணி ஃபைனலாக நமக்கு ஃப்ளோட்டாக தான் அது நமக்கு ரிசல்ட், பைத்தன் நமக்கு ரிசல்ட் கொடுக்குது. ஸோ இம்ப்ளிசிட்டாக என்ன கன்வர்ஷன் பண்ணணுமோ அதை கன்வெர்ட் பண்ணி நமக்கு ரிசல்ட் வந்து கொடுத்துருச்சு. ஸோ இதுதான் இம்ப்ளிசிட் கன்வர்ஷன்ஸ். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பைத்தன் வந்து இந்த கன்வர்ஷன் நமக்கு பண்ணிடும். அண்ட் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இந்த இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் நம்ம அடுத்து ஒரு ஆப்ரேட்டர் வீடியோ பார்ப்போம். அதில் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்லாம் பார்ப்போம், அதுலேயும் பார்க்கலாம். பட் இதில் உங்களுக்கு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பைத்தனை வந்து எதுவும் கன்வெர்ட் பண்ண சொல்ல, நீங்கள் இன்டீஜர் 20 ப்ளஸ் டெசிமல் 10.5 சம் பண்ண சொன்னீங்க, அதோட ரிசல்ட் ஃப்ளோட்டாக பைத்தனே ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருச்சு. ஸோ அதுதான் இம்ப்ளிசிட் கன்வர்ஷன். இப்போ நம்ம எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் பற்றி பார்ப்போம். எக்ஸ்பிளிசிட்னா என்ன, நம்மளாக பைத்தனை கன்வெர்ட் பண்ண சொல்கிறது. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ வந்து அகெயின் இப்போ புதுசாக வந்து ஏ ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம், கன்ஃபியூஷன் இல்லாமல். ஏ ஈக்குவல்ஸ் 20.5. ஓகே, இப்போது இன்ட் ஆஃப் ஏ கொடுத்து பார்க்குறேன். இன்ட் ஆஃப் ஏ 20. ஸோ இன்ட் ஆஃப்னால் நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்தோம் இல்லையா, டைப் ஆஃப், அதே மாதிரி அனதர் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான், இன்பில்ட் பைத்தனோட ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம இன்ட் ஆஃப் ஏ அப்படின்னா பைத்தனுக்கு சொல்கிறோம் இந்த வேல்யூவை எனக்கு இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணு. ஸோ எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம பைத்தனுக்கு சொல்கிறோம் இதை கன்வெர்ட் பண்ணு அப்படிங்கிறோம். அது கன்வெர்ட் பண்ணி 20.5 20யாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போது நம்ம பி ஈக்குவல்ஸ் இன்னொன்று வந்து இப்போ வந்து 100ன்னு ஒரு இன்டீஜரை வச்சுக்கலாம்.
இப்போ இதை ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஃப்ளோட் ஆஃப் b 100.0. ஏன்னா டெசிமல் ஆப்வியஸ்லி இல்லை, அது ஒரு இன்டீஜர். பட் அதை ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுனால 0.0 அப்படின்னு பைத்தன் அதை மாற்றி 100.0 அப்படின்னு கொடுக்குது. ஸோ இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்லையுமே நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக பைத்தனை கன்வெர்ட் பண்ண சொல்கிறோம், அது கன்வெர்ட் பண்ணிடுச்சு. இன்னொரு முக்கியமான எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பார்க்கணும். ஏன்னா ஐ திங்க் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போது ஒரு ஸ்ட்ரிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம் ஈக்குவல்ஸ் 10 இருக்குன்னா இப்போ int ஆஃப் நம் போட்டால் என்ன ஆகும்? 10 இன்டீஜராக வந்துடுச்சு. ஸோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதில் வந்து கோட்ஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் அ ஸ்ட்ரிங்கு. பட் நம்ம இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணு நம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த 10ல் கோட்ஸ் இல்லை. ஸோ இட்ஸ் அன் இன்டீஜர். ஸோ பைத்தான் வந்து அந்த ஸ்ட்ரிங்கை நமக்கு இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இது நம்ம கண்டிப்பாக ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணுவோம். இது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். பைத்தன் வந்து அந்த ஸ்ட்ரிங்கில் என்ன இருக்குன்னு பார்க்கும். அது நம்பராக இருந்தால் நம்பராக கன்வெர்ட் பண்ணிடும். இப்போது அதே நம்ம பேட் ஒரு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி பார்ப்போம். நேம் ஈக்குவல்ஸ் பீட்டர்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை இன்ட் ஆஃப் நேம் கேட்டால் என்ன ஆகும்? நம்ம ஸ்ட்ரிங் இதில் நம்பரே இல்லை, இதை நம்ம இன்டீஜராக கன்வெர்ட் பண்ண சொல்கிறோம். கன்வெர்ட் பண்ண சொன்னால் பைத்தன் வந்து எரர் சொல்லிடும். ஏன்னா அதுக்கு தெரியும் இந்த மற்ற மெசேஜ்லாம் இக்னோர் பண்ணிவிடுங்க. பட் இன்வேலிட்னு சொல்லிடுச்சு. ஏன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை அதால் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ இது வேலிட் ஒரு வேல்யூ வந்து ஒரு நம்பர் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இன்ட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும், ஸ்ட்ரிங்கெல்லாம் கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். பட் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, இது நம்ம கண்டிப்பாக நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை புரிஞ்சுக்கிறது அவசியம். அண்ட் அதர் எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணால் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் டைப் கன்வர்ஷன்ஸ் இது தான். இது எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் நிறைய யூஸ் பண்ணி பாருங்கள். ஃப்யூச்சர் வீடியோஸில் நம்ம இதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.